அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு இருந்து நம்ம வந்து சீரா கிளாஸ் எடுப்போம். சரியா? சீரானா என்னது? சீரா அப்படியா? சரி, சீரா அப்படின்னு சொன்னா சீரானா நபி, சீரத்து நபின்னு சொல்லுவாங்க. சரியா? சீரத்து நபி அப்படின்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறு. சரியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேர் என்னது? சரி, இப்போ அவங்கள பத்தின சீராவை தான் நம்ம படிக்க போறோம். அவங்களோட லைஃப் ஹிஸ்டரி பத்தி படிக்கிற போறோம். சரி, இப்போ வந்து நம்ம வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீரா பத்தி படிக்க போறோம், அவங்களோட லைஃப். இப்போ அது படிக்கிறதுக்கு முன்னால எதுக்காக நம்ம வந்து ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு, ரசூலுல்லாஹ்வுடைய லைஃப் வந்து ஏன் படிக்கணும், அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? அது நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தருக்கு வந்து இப்போ நமக்கு வந்து உம்மா இருக்கிறாங்க, வாப்பா இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, இப்படி நிறைய பேர் இருப்பாங்கல்ல. இவங்க எல்லாரையுமே விட நமக்கு எப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பிடிக்குதோ, என் வாப்பாவை விட எனக்கு வந்து யாரை தான் பிடிக்கும்? நபியை தான் பிடிக்கும். உம்மாவை விட நபியை தான் பிடிக்கும். என் ஃப்ரெண்ட்ஸை எல்லாருக்கும் விடைக்கும் எனக்கு யாரை தான் பிடிக்கும்? நபியை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி யாருக்கு அந்த மாதிரி ஒரு தாட் வருதோ அவங்க தான் யாரு? முஸ்லிம்ஸ். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து முஸ்லிம்ஸ் ஆக முடியாது. எப்போ வரைக்கும்? எல்லாரையும் விட நான் தான் ஃபர்ஸ்ட். உனக்கு யார் பிடிக்கும் இந்த உலகத்திலேயே அப்படின்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு பிறகு மனுஷங்கள்ல நபி தான். அப்படி யாருக்கு வந்து அல்லாஹ் ரசூலை வந்து பிடிக்குதோ அவங்க தான் யாராக முடியும்? முஸ்லீம் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இப்போ அப்படி நமக்கு பிடிக்கணும்னா, இப்போ யாரையாச்சும் நமக்கு பிடிக்கணும்னா அவரை பற்றி தெரிஞ்சாதானே பிடிக்கும். அவர் வந்து எப்படி இருக்கிறாரு, எதனால வந்து அவரை நமக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லி தெரியறதுக்கு நமக்கு அவரை தெரிஞ்சிருக்கணும்ல. அப்போ ரசூலுல்லாஹ் பத்தி நமக்கு என்ன தெரியும்? அப்படி அதுக்காக தான் நம்ம என்ன செய்யறோம்? படிக்கிறோம். சரியா? சரி, இப்போ வந்து இப்போ இதுக்காக தான் நம்ம படிக்கிறோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்களேன். ரசூலுல்லாஹ் பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்? வேற? சரி சரி, வேற? ஓகே, மாஷா அல்லாஹ். வேற வேற? கைண்ட். ஓகே, இல்ல அவங்களோட கேரக்டர் பத்தி கேட்கல. இதுமா இது அதை பத்தி நான் கேரக்டர் அட்ரிபியூட்ஸ் கேட்கல. சரி, வேற எதுவும்? அவங்களோட வாப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன? வாப்பா பேரு? சரி, எத்தனை வயசு வரைக்கும் இருந்தாங்க உலகத்துல? 6ஆ? சரி, வேற? சரி 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 சரி, ஓகே. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ வந்து இதுதான் அவங்கள பத்தி தெரிகிறது. சரியா? இப்போ நம்ம வந்து அப்போ சீரா படிக்கணும்னா அவங்களோட பேர் ஃபர்ஸ்ட் தெரியணும். அந்த பேர் தான் முஹம்மது. சரியா? இப்போ இவங்களோட லீனியேஜ் தெரியுமா? பரம்பரை, வம்சம். உங்களோட வாப்பாவோட பேர் தெரியும். வாப்பாவோட வாப்பா பேர் தெரியுமா? அதுக்கு மேல அவங்க வாப்பா தெரியாது. ஆனா நமக்கு அப்படி தெரியுதோ தெரியல, அது நமக்கு பிரச்சனையே கிடையாது. தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, தெரியாட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய லீனியேஜை கொஞ்சமாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேர் வந்து முஹம்மது. அவங்க வாப்பா பேர் என்ன? அப்துல்லா. அவங்க வாப்பா பேரு அப்துல் முத்தலிப். சரியா? கேட்டு வச்சுக்கோ. நீங்க மனப்பாடம் பண்றது ரெண்டாவது.
சரியா? நீங்க மனப்பாடம் பண்றது ரெண்டாவது, மனப்பாடம் பண்ணுனீங்கன்னா நல்லது, மாஷா அல்லாஹ். ஆனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கேட்டாவது வச்சுக்கோங்க, சரியா? காதுல அந்த பேர்லாம். அப்துல்லாவோட வாப்பா அப்துல் முத்தலிப், சரியா? அவங்களோட வாப்பா ஹாஷிம், ஹாஷிம். அவங்களோட வாப்பா அப்து மனாஃப். அவங்களோட வாப்பா குசை, குசை. அப்போ அதே போல அவங்களோட வாப்பா கிலாப் இப்னு முர்ரா, முர்ரா அவங்களோட வாப்பா. அதுக்கு மேல காப், லுஐ, காலிப், ஃபிஹ்ர், மாலிக், நத்ர், கினானா, ஹுசைமா, முத்ரிகா, இலியாஸ். அதுக்கு மேல முதர், இலியாஸ்க்கு மேல முதர். அதுக்கு பிறகு நிதார், இப்னு மாத், இப்னு அதுனான். அதுனான் தான் லாஸ்ட், சரியா? இதுல நமக்கு தெரிய வேண்டிய பேர் என்ன அப்படின்னா, நமக்கு தெரிய வேண்டிய பெயர்கள் இதுல ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா பேரா அப்துல்லா, அப்துல் முத்தலிப், ஹாஷிம், அப்து மனாஃப். அப்து மனாஃப் வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு மேல கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா கினானா, கினானாவையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பிறகு இலியாஸ், சரியா? லாஸ்டா அதுனான்ல போய் முடியுது. யாரு? அதுனான், அதுனான், சரியா? இந்த அதுனானுக்கு மேல நிறைய பேர் இருக்கிறாங்க, அதுனானோட வாப்பா வாப்பா அப்படி இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் இல்ல, புக்ஸ்ல இல்ல. ஆனா அது எங்க போய் முடியும் அப்படின்னா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பையன், மகன் இஸ்மாயில். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமோட பரம்பரை தான் யாரு? ரசூலுல்லாஹ். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பையன் 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 வந்து அப்புறம் அதுனான். அதான் சொன்னேன், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு நிறைய பசங்க வந்து 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 அதுல அதுனான் ஒருத்தர் வராரு. அதுனான்ல இருந்து நிறைய பசங்க வந்து கினானா. அதுக்கு பிறகு வந்து 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 அப்து மனாஃப். அதுக்கு பிறகு யாரு? ஹாஷிம், அப்துல் முத்தலிப், அப்துல்லா, முஹம்மத். இப்படிதான் அவங்களோட லீனியேஜ், சரியா? இதை நாம வந்து தெரிஞ்சுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க ஹாஷிம், சரியா? சரி, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாட்டி சொன்னாங்க, ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான் அப்படின்னா, இஸ்மாயில் நபிய அல்லாஹ் தானே சூஸ் பண்ணான். அல்லாஹ் அதுக்கு பிறகு யாரை சூஸ் பண்ணானா, கினானாவை சூஸ் பண்ணியிருக்கிறான். கினானால இருந்து அல்லாஹ் யாரை சூஸ் பண்ணானா, குரைஷில அல்லாஹ் யாரை சூஸ் பண்றான்? பனு ஹாஷிமை சூஸ் பண்றான். ஹாஷிம் சொன்னல, ஹாஷிம் சொன்னல, ஹாஷிம் தான், ஹாஷிம் அல்லாஹ் சூஸ் பண்றான். ஹாஷிம்ல இருந்து அல்லாஹ் யாரை சூஸ் பண்றான்? ரசூலுல்லாவை சூஸ் பண்றான், சரியா? இதான் ரசூலுல்லாஹ் வந்து அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் வந்து சூஸ் பண்ணின ஆட்கள், சரியா? ஆமா, ட்ரைபு பேரு அவரோட பேர்ல இருந்து வந்திருக்கு, சரியா? ட்ரைப்னா அந்த என்ன சொல்றதுக்கு, குலம், கோத்திரம், அந்த மாதிரி சொல்ற. சரி, இப்போ இவங்களோட ஓகே டவுட்னா அப்புறம் கேளுங்க, சரியா? இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா அப்துல்லா இருக்கிறாங்கல்ல, அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலிப். இவங்க வந்து குறைஷ் இருக்காங்கல்ல, குறைஷ் ட்ரைப்ல இருந்தவங்களையே ரொம்ப அழகான மனிதரா இருந்தாங்க. ஹேண்ட்ஸமா, மோஸ்ட் ஹேண்ட்ஸம் பர்சனா யார் இருந்தாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா அப்துல்லா இருந்தாங்க. ஆமா, இல்ல அவங்களோட அப்துல்லா பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு எப்போ பிறக்கிறாங்க அப்படின்னா, ரபியுல் அவ்வல் மாசம் பிறக்கிறாங்க, மண்டே பிறக்கிறாங்க. அப்புறம் ஆனா டேட்ல வந்து என்ன இருக்கு, கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. டேட்ல 12 8 9 இப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த இயர் அது ரொம்ப முக்கியம். ரசூலுல்லாஹ் எந்த இயர்ல பிறக்கிறாங்க? யானை வருடம் சொல்லுவாங்க, சரியா? இயர் நான் கேட்கல, சரி, இயர் நான் கேட்கல. அந்த இயர்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான். அந்த இயர்ல தான் என்ன, அது யானை வருடம் சொல்லுவாங்க. எலிஃபண்ட் இயர், ஆமா ஆமா, சரி, அதுதான். அந்த ரசூலுல்லாஹ் வந்து பிறக்கிற அந்த இயர்ல என்ன நடக்கு அப்படின்னா, அப்ரஹா, சரியா? சரி, அப்ரஹா எங்க இருந்து வர்றான்? எந்த நாட்டுல இருந்து வர்றான் அவன் தெரியுமா? யமன்ல இருந்து வர்றான், சரியா? யமன்ல வந்து, சரி, யமன் தெரியுமா? இப்போ யமன் வந்து
சதன் பார்ட்டில் இருக்குது, சவுதிக்கு கீழே சதனில் இருக்குது யமன். இங்கே வந்து ஒரு கோயில் கட்டினா அந்த கோயிலை இடித்த உடனே நான் வந்து மக்காவை இடிப்பேன்னு சொல்லி யானையெல்லாம் ரெடி பண்ணி என்ன செய்கிறான், மக்காவை இடிக்கிறதுக்காக யானை இடிக்கிறது. சரி, எல்லாரும் தெரிஞ்சது தான், நான் சொல்கிறேன். ஸோ வந்து அந்த எலிஃபண்ட் எல்லாம் கூட்டிகிட்டு வரான் காபாவை என்ன செய்கிறதுக்கு, டெமாலிஷ் பண்ணுறதுக்காக நிறைய பெரிய யானை கூட்டத்தோடு வர்றான். அப்போது வந்து இங்கே சவுதி அரேபியாவில் வந்து இருக்கிறவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா யானை பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு யானைன்னா தெரியாது. சவுதி அரேபியா இந்த மக்கா ரீஜியனில் இருக்கிறவங்களுக்கு யானைன்னா தெரியாது. இப்போ யானை எல்லாம் பார்த்த உடனே அவங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, பயந்து ஓடிட்டாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சான், காப்பாற்றினா. என்ன பறவை வச்சு காப்பாற்றினா, என்ன பேர்ட்ஸ் அது, அபாபில். மாஷா அல்லா, தபாரக் அல்லா. அப்போ அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், அபாபில்ங்கிற பறவை வச்சு அல்லாஹ் என்ன செய்யறான், காப்பாத்துறான். அது என்ன செஞ்சிருச்சு, 2 காலில் 2 ஸ்டோன்ஸு, வாயில அழகுல என்ன அழகுன்னு சொல்லுவாங்க, அதை அழகுல என்ன செய்யிருக்கு, ஒரு ஸ்டோன் வச்சிருக்கு. அந்த ஸ்டோன் எப்படி, ஹீட்டடான ஸ்டோன் மாதிரி. அந்த ஸ்டோனை வந்து அது போட்டுச்சுன்னா என்ன செய்யணும், அது பாடியை வந்து பெனட்ரேட் பண்ணி போயிடும். இங்கே பட்டுச்சுன்னா கீழோட வந்துடும். அந்த மாதிரி ரொம்ப ஹீட்டடானது. கேட்கல. ஓகே, அது அல்லாஹ் வந்து அல்லாஹ் கொடுக்குற ஸ்டோன். சரியா, அல்லாஹ் கொடுக்குற ஸ்டோன். அது உலகத்துல இருக்கிற பறவை சும்மா அங்கங்க போய் எடுத்துட்டு வர்றதில்லை. எடுத்துட்டு வந்து அது கை நாசமாயிடும்ல. சாதாரண பறவை அல்லாஹ் வந்து அதுக்காகவே அந்த காபாவை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த பேர்ட்ஸ் அனுப்பி அல்லாஹ் என்ன செஞ்சான்னா பாதுகாத்துட்டான். ஸோ அந்த இயர்ல தான் அந்த சம்பவம் நடந்துச்சு இல்லை, அந்த இயர்ல தான் ரசூல்லா என்ன செஞ்சாங்கன்னா மக்கால வந்து என்ன செஞ்சாங்க, பிறக்கிறாங்க. இப்போ ரசூல்லாவுக்கு வந்து பர்த்டே கொண்டாடலாமா, கொண்டாடக்கூடாது. ஏன்னா அது யாரோட கல்ச்சர், அது வந்து யாரு கொண்டாடக்கூடியது, அது கல்ச்சர் யாரோடதுன்னா கிறிஸ்டியன்ஸோட. ரசூல்லா சொன்னாங்க, மன் தஷப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் வந்து இன்னொரு சமூகத்தை வந்து மற்ற ரிலீஜியன்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் யார் வந்து அதை மாதிரியே செய்கிறாங்களோ, அவங்க செய்கிறவங்களும் யார் தான், அந்த கல்ச்சர்ல இருக்கிறவங்க தான், அவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, அது நம்ம முஸ்லீம்ஸ் என்ன செய்யக்கூடாது, மற்ற கல்ச்சரை ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்போ ரசூல்லாவுடைய பர்த்டேயும் ரசூல்லாவும் கொண்டாடினதில்லை, சஹாபாக்கள் என்ன செய்யல ரசூல் ஸல்லல்லாஹு பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணது கிடையாது. அதனால நம்மளும் அதை செய்யக்கூடாது. சரியா, அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாது. சரி, Muslims cannot follow other cultural events. So in Diwali, all you do in Diwali you only throw paint stuff and bombs. Is that okay? Not okay. So okay. On a normal day you could throw bombs and stuff. Don't waste money. Okay. சரியா? خلاص okay. No. Okay, coming back to சீரா. அப்போ ரசூல்லா வந்து பிறந்ததுக்கு பிறகு, ரசூல்லா பிறக்கிற நேரத்திலே வாப்பா கிடையாது. ரசூல்லா மவுத்தாயிட்டாங்க. சரியா, ரசூல்லா பிறக்க முன்னாலேயே வாப்பா வந்து மவுத்தாயிட்டாங்க. ரசூல்லா பிறந்து 4 வயசு சொல்லுவாங்க, 6 வயசு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ரசூல்லாவுடைய 6th இயர்ல என்ன செஞ்சுட்டாங்க, உம்மாவும் என்ன செஞ்சுட்டாங்க, மவுத் ஆயிட்டாங்க. இப்போ ரசூல்லா என்ன, ஆர்ஃபன், கம்ப்ளீட்லி ஆர்ஃபன். ஆர்ஃபன்னா தெரியும் தானே, வாப்பா இல்லை உம்மா இல்லாதவங்களா இருக்கிறாங்க. அப்போ அதுக்கு முன்னாலேயே ரசூல்லா பிறந்த உடனேயே அவங்க உம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னா, நல்ல அரபிக் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அது போல அப்படி ஒரு கிராமம் இருக்கும்ல, வில்லேஜ் மாதிரி, அங்கே கொண்டு போய் ரசூல்லா வந்து அந்த பிள்ளைய வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ வந்து ரசூல்லாவுக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னா, ஒருத்தங்க வந்து அவங்களுக்கு வந்து ஃபுட்டுலாம் ப்ரொவைட் பண்றாங்க. சின்ன வயசுல ரசூல்லாவுக்கு வந்து பால் ஊட்டிய தந்தை தாயின்னு சொல்லுவாங்க. அது யாரு தெரியுமா, ரசூல்லாவுடைய ஃபர்ஸ்ட் மதருக்கு அடுத்த இன்னொரு மதர் இருப்பாங்கல்ல, அது யாரு தெரியுமா, பேர் தெரியுமா, ஹலீமத்து சாதியா. மாஷா அல்லா. சரி, ஹலீமா. சரியா,
சரி சரி, ஹலீமத்து சாதியா தான் என்ன செய்யறாங்க, ரசுல்லாவுக்கு வந்து முதல் முறையா அவங்க தான் மதர் மாதிரி இருந்து பாத்துக்கிறாங்க. இப்ப ரசுல்லா வந்து மதர் ஆமினா இருந்தாலும் பால் கொடுத்து வளர்க்குறவங்க யாரு, ஹலீமா. சரியா, இன்னொரு பேர் சொல்லுவாங்க சுவைபான்னு சொல்லி. சரி சரி, இவங்க என்ன செய்யறாங்க, அப்புறம் ரசுல்லாவுக்கு வந்து சின்ன வயசுல சின்ன பேபியா இருக்கும்போது 4 வயசு அந்த மாதிரி இருக்கும்போது ரசுல்லாவுக்கு வந்து என்ன செய்யுது, நெஞ்சு பிளக்கப்படுது. செஸ்ட் ஆப்ரேஷன் மாதிரி ரசுல்லாவுடைய செஸ்ட் வந்து வெட்டி பிளந்து லைஃப்ல 2 டைம்ஸ் நடக்குது ரசுல்லாக்கு. சரியா, 2 டைம்ஸ் ரசுல்லாக்கு இது நடக்குது. ஒன்று வந்து 4 வயசுல நடக்குது. அதுக்கு பிறகு ரசுல்லா நபி ஆனதுக்கு பிறகு 40th. தெரிஞ்சா சபுர் தேவை. சரியா, ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சுன்னா என்ன செய்யுங்க, ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சுன்னா அமைதியா இருங்க, ஏன்னா தெரியாதவங்களும் இருப்பாங்க. ஸோ ரசுல்லா வந்து சின்ன வயசுல 4 வயசுல இருக்கும்போது யாரோட, ஹலீமாவோட, அம்மாவோட இல்லை, ஆமீனாவோட இல்லை, ஹலீமாவோட இருக்கும்போதே ரசுல்லா வந்து தெருவில் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசுல்லா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, படுக்க வச்சாங்க, கட் பண்ணாங்க, செஸ்ட்டை கட் பண்ணாங்க, ஹார்ட்டை வெளியே எடுத்தாங்க, கோல்டன் பிளேட் கொண்டு வந்திருந்தாங்க ஜம்சம் தண்ணியோட. அப்போ அந்த ஹார்ட்டை வெளியே எடுத்து அந்த கோல்டன் பிளேட்ல வச்சு அதை கிளீன் பண்ணாங்க, ஜம்சம் தண்ணியால கிளீன் பண்ணாங்க. அதுல இருந்து ஒரு 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 சதக்கட்டி, ரத்தக்கட்டி மாதிரி ஒன்று, அந்த ரத்தக்கட்டியை வெளியே எடுத்தாங்க. சொன்னாங்க இதுதான் என்ன, ஷைத்தானோட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்லா கழுவிட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா, ரசூலா என்ன செஞ்சுட்டாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, உள்ள வைக்கிறாங்க. நம்ம நினைப்போம் டாக்டர் தானே இதெல்லாம் பண்ண முடியும், அப்படிதானே? ஆனா ஏஞ்சல்ஸ் எல்லாம் அதை விட ரொம்ப புத்திசாலி. அல்லாஹ் கொடுக்குறான், அல்லாஹ் ஒரு இது செய் அப்படின்னு சொன்னா செய்வாங்க. ஸோ ப்ராப்பரா என்ன செய்யறாங்கன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதை கிளீன் பண்ணி என்ன செய்யறாங்க, உள்ள வைக்கிறாங்க. அது எதுக்காக அப்படின்னா, ரசூலுல்லாஹ் சின்ன வயசுல இருந்தே எந்த ஒரு கெட்ட திங்கிங்கும் அவங்கள்ட்ட வராது. ரசூலுல்லாஹ்க்கு எந்த விதமான கெட்ட திங்கிங், கெட்ட தாட்ஸ், கெட்ட ஹேபிட்ஸ் எதுவுமே வராது. சரியா, அப்போ அதுதான் ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்யறாங்கன்னா ரெடி பண்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் ரெடி பண்ணதுக்கு பிறகு if Allah want to decide him, if he want to alive, yes Jibril alayhi salam shown that to him, this is from shaitan. So okay, this is from shaitan, this one is removed from your heart. Okay, what is the thing they remove? That is from shaitan. We all have that one. Bad habits you have, na people, not you, I am telling everyone having. He absorbed like the power of bad deeds from his heart. Yes, okay, yes, yeah, so lucky. ரசுல்லா வந்து அவ்வளோ லக்கியா இருந்தாங்க. ஆனா ரசுல்லாவோட விளையாடின பசங்களா என்ன செஞ்சுட்டாங்க, பயந்துட்டாங்க பார்த்து. அவங்க போய் அவங்க அம்மாட்ட சொன்னாங்க, ஹலீமாட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நபியை வந்து யாரோ ஒருத்தங்க என்ன செஞ்சுட்டாங்க, மர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க. நம்மளா இருந்தாலும் அப்படிதானே சொல்லுவோம், அப்படிதானே? நீங்க உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்ப நான் வந்து ஜிப்ரீல் தான் இதெல்லாம் பண்றாருன்னு சொன்னனால உங்களுக்கு ஓகே. திடீர்னு நீங்க இதை பாத்தீங்கன்னா என்ன செய்வீங்க, பயப்பட தானே செய்வேன், நானே பயப்பட தானே செய்வேன். அப்போ அந்த மாதிரி சொன்ன உடனே ஹலீமா என்ன செஞ்சுட்டாங்கன்னா பயந்துட்டாங்க. பயந்து அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா உம்மாட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிட்டாங்க. என்ன செய்யலாம், இதுக்கப்புறம் இவங்களை வந்து நம்ம, ஏன்னா அவங்க தானே எடுத்து வளர்க்குறாங்க, அப்போ பயப்படுறாங்க, உம்மாவுக்கு நாங்கள் எனக்கு பதில் சொல்லணுமே, ஆமீனாவுக்கு, அப்படிதானே? அதனால நம்ம அங்கேயே கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணி ரசூலா கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. அப்புறம் 40 வயசுக்கு பிறகு ரசூலாக்கு அதே மாதிரி மேராஜ் போனாங்கல்ல, தெரியும் தானே? மேராஜ் போகிற நேரத்துலையும் ரசூலாக்கு இதே மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, செஸ்ட் எடுத்து கிளீன் பண்ணி அதை ரெடி பண்ணாங்க. எதுக்கு? வானத்துக்கு மேலே கொண்டு போறதுக்கு. ரொம்ப ஸ்பீடா இருக்கும், அது மில்லி செகண்ட்ஸ் கூட இல்லைன்னு சொல்ற அளவுக்கு டிராவல் பண்ணணும். மக்காலேருந்து எங்க, பைத்துல் மக்திஸ், பலஸ்தீனுக்கு. சரியா, புராக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அனிமல்ல. சரியா, அவ்வளோ ஸ்பீடா. ஓகே, ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணணும். அதை விட ஃபாஸ்ட்டாக வானத்துக்கு மேலே போகணும். வானத்துக்கு மேலே அதை விட ஃபாஸ்ட்டாக ஜிப்ரீல் கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ அவங்களோட ஹார்ட்டை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க. இதை வந்து
அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லி ஒரு சஹாபி இருந்தாங்க. இவங்க சொல்லுவாங்க, நான் வந்து அந்த ஸ்டிச் மார்க்கை நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அனஸ் சொல்றாங்க, இந்த செஸ்ட்ல அந்த ஸ்டிச் மார்க் இருக்குல்ல, அது நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. அதுக்கு பிறகு அவங்க அம்மா சஹாபி அவங்க வந்து ரெட்டா தெரியாது தெரியாது. சரி, ஓகே. இப்போ அவங்களோட இப்போ அவங்க உம்மாட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களா, 4 வயசுல வந்து உம்மாட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அவங்க உம்மா என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா, மக்கால இருக்கிறாங்க. இப்போ மதீனால போயிட்டு என்ன செய்யலாம், அவங்களோட ஃபேமிலி பார்த்துட்டு வரலான்னு சொல்லி உம்மா வந்து ரசூல்லாவை கூட்டிட்டு, அப்போ ரசூல்லா இல்லை, அவங்களோட ஜஸ்ட் முகமது, அவ்வளோதான். சரியா, அவங்களுக்கு நபித்துவம் நுபுவத் வரல, எதுவுமே வரல. அப்போ சின்ன பையன், அவ்வளோதான். அவங்கள கூட்டிக்கிட்டு ரசூல்லா என்ன செய்யறாங்க அப்படின்னா, ரசூல்லாவை கூட்டிட்டு அவங்க உம்மா என்ன செய்யறாங்க, மதீனாவுக்கு போறாங்க. சரியா, சொல்லு என்ன. Nothing. ஓகே ஓகே. என்னம்மா எது அது அல்லாஹ் டிசைட் பண்ணா அப்படிதான். இப்ராஹிம் நபியை தீயில தூக்கி போட்டாங்க, நடந்துதா இல்லையா? அப்படித்தானே, இப்ராஹிம் நபியை தீயில பெரிய தீ மூட்டி தூக்கி போட்டாங்க. தீ எந்த அளவுக்கு போச்சு, வானத்துல எந்த பேர்டும் பறக்க முடியாத அளவுக்கு ஹீட்டு. அதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கரிஞ்சு போயிருக்கணும்ல, ஒண்ணுமே இல்லாம ஆயிருக்கணும். அவங்க என்ன செஞ்சாங்க, உள்ள கூலா இருந்தாங்க, வெளியில நடந்து வந்தாங்க. ஈவன் ட்ரெஸ் கூட எரியல. அப்போ நம்ம எப்படி இது சரியா? ஸோ வாட் எவர் அல்லாஹ் டிசைட் பண்றானோ, அல்லாஹ் எதை டிசைட் பண்றானோ அது நடக்கும். அல்லாஹ் இப்போ அந்த ஃபயருக்கு அல்லாஹ் சொன்னா, நீ என்ன செய், உன்னோட அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்குல்ல, ஃபயருக்குன்னு சொல்லி ஒரு தன்மை இருக்கு, ஹீட் ஆகும், எரிக்கும் அப்படிங்கிறது. அல்லாஹ் சொல்லிட்டா அதெல்லாம் உனக்கு இல்லை இன்னைக்கு, அவ்வளவுதான். அப்போ அல்லாஹ் டிசைட் பண்ணிட்டான் அல்லது அதுக்கு வந்து ஆர்டர் பண்ணிட்டான் அப்படின்னா அது அதுபடி நடக்கும். ஸோ ரசூலுல்லாவுக்கு பெயின் வரக்கூடாது, அவர் உயிரோட தான் இருக்கணும், இப்படி அல்லாஹ் டிசைட் பண்ணிட்டா நடக்கும். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை அல்லாஹ்வுக்கு. சரியா, இப்போ ரசூலுல்லாவை வந்து அவங்க உம்மாட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களா. அவங்க உம்மா என்ன செய்யறாங்கன்னா, மக்கால இருந்து மதீனாவுக்கு அவங்களோட ஃபேமிலி அங்கே இருக்கு, அங்கே போய் பார்க்கறதுக்காக நபியை வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போய் ஒரு மாசம் போல அங்கே தங்குறாங்க மதீனால. தங்கிட்டு மறுபடியும் எங்கே வரணும், மக்காவுக்கு வரணும்ல. வரக்கூடிய நேரத்தில் உடம்பு சரியில்லாமல் ஆகி ஆமினா என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாவுடைய அம்மா மௌத்தாயிடுறாங்க. அதுக்கு பிறகு தான் யார் எடுத்து வளர்க்குறாங்க, யார் ஹலீமா தான் அம்மாட்ட கொடுத்துட்டாங்களே. சரி சரி, ஓகே. சரி, இப்போ ரசூலுல்லா வந்து சின்ன வயசுல இருந்தே சொல்லிட்டோம். யாரு பார்த்துருக்குறாங்களே, எப்படி பார்த்ததே இல்லை. 4 years வரைக்கும் தான் ஹலீமாட்ட இருந்தாங்க. சரியா, அதுக்கு பிறகு வந்துட்டாங்க, அம்மாட்ட வந்துட்டாங்க. 6 வயசுல தான் மௌத்தாகிறாங்க. எஸ், கம்ப்ளீட்லி ஆர்ஃபன். அப்போ அதுக்கு பிறகு சின்ன வயசுல இருந்தே ரசூலுல்லாஹ் என்ன செய்யலைன்னா எந்த சிலையுமே வணங்கினது இல்லை. ஓகேவா, சின்ன வயசுல இருந்தே எந்த சிலை வணங்கினது இல்லை, ஆல்கஹால்ஸ் குடிச்சதில்லை, ஏதா கெட்ட பழக்கங்கள் அது எதுவுமே ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, சின்ன வயசுல இருந்தே போனதில்லை. இதே மாதிரி இன்னொருத்தர் இருந்தார், யாரு தெரியுமா, யாருக்கு தெரியுமா, இதே மாதிரி இன்னொருத்தர் இருந்தார், ரசூலுல்லாஹோட பயங்கர ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்ட், சஹாபாக்கள். ஓகே, அபூபக்கர் ரதியல்லாஹு அவங்களும் என்ன செஞ்சாங்கன்னா சேம் சிலையை வணங்க மாட்டாங்க. ரொம்ப ஒரு ரெஸ்பெக்டட் பர்சனாக இருந்தாங்க. அபூபக்கர் ரதியா இருந்தாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அப்போது யாராவது ஒருத்தவங்க வந்து அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணாமல், அன்னைக்கு காடாக இருந்தது லாத் உஸ்ஸா இப்படிங்கிறதுலாம் காட் அன்னைக்கு அவங்களோட
சரியா, காஃபியர்களுக்கு. இப்போ அவங்க வந்து சத்தியம் பண்ணுவாங்க, லாத் மேல சத்தியமா, உஸா மேல சத்தியமா இப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ற நேரத்துல எல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு வந்து என்ன செய்யணும்னா கோவமா வரும். ஏன் அல்லாஹ் மேல சத்தியம் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்க்கு வந்து கோவம் வரும். ரசூலுல்லாஹ் வந்து அதை என்ன செஞ்சுட்டாங்கன்னா, இந்த ஊர்ல இருக்க எல்லாமே கெட்டவங்களா இருக்கிறாங்களே அப்படிங்கிற கவலை என்ன செஞ்சுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்துச்சு. இப்போ அடுத்ததா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிகள், ஒய்ஃப் எத்தனை பேர் தெரியுமா? சரி, நீ எத்தனை 13 சொன்ன? 13ஆ? சரி சரி, ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் யாரு? ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் 11. சரியா, 11. ஓகே, வெயிட். ஓகே, 11 தான். சரியா, 11 ஒய்ஃப்ஸ் ரசூலுல்லாஹ்க்கு. இல்ல ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் யார் அப்படின்னா கதீஜா. ரயான் போ. சரியா, கதீஜான்னு சொல்லக்கூடாது, கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. கதீஜா யாரு? ரதியல்லாஹு டவுட் நான் அப்புறம் சொல்றேன். கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. சும்மா கதீஜா உமர் இப்படிலாம் பேசக்கூடாது. சரியா, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹா அப்படின்னு சொல்லணும். ஆண்களுக்கு என்ன சொல்றது, பாய்ஸுக்குன்னா அன்ஹு. அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அப்படி சொல்லணும். சரியா, அப்படி சொல்லியே பழகுங்க. உமர் ரதியல்லாஹு அன்ஹு அப்படி சொல்லணும். சரியா, சும்மா. சரி, இப்போ ரசூலுல்லாஹ் வந்து கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா தான் வந்து என்ன செஞ்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் திருமணம் முடிச்சாங்க. எப்படி, அது ஒரு ஸ்டோரி இருக்கு. கதீஜா ரலியல்லாஹு வந்து ஆல்ரெடி மேரீட் ஆயிட்டு அவங்க வந்து ரசூலுல்லாஹ்வுடைய வயசு மூத்தவங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் வந்து இருக்கிற நேரத்தில் கதீஜா வந்து பெரிய பணக்காரங்க. சரியா, அவங்க வந்து பிஸ்னஸ் உமன். சரியா, பிஸ்னஸ் பண்ணுறவங்க. சிரியா இந்த மாதிரி ஏரியாஸுக்கெல்லாம் வந்து நிறைய பொருட்கள் அனுப்பி பிஸ்னஸ் பண்ணி கொண்டு வருவாங்க. அப்போ அவங்க தான் என்ன செஞ்சாங்கன்னா ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு நாள் அவங்க சொல்கிறாங்க, அந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு வாங்க, நான் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் தர்றேன், ப்ராஃபிட். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லி கதீஜா ரலியல்லாஹு வந்து திங்ஸை கொண்டு போய் சிரியாவில் போய் என்ன செய்கிறாங்கன்னா பிஸ்னஸ் பண்ணி நல்ல ப்ராஃபிட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ கேட்குறாங்க கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு வந்து மைசரா அப்படின்னு சொல்லி ஒரு அடிமை இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து ரசூலுல்லாஹ் பற்றி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. எப்படி ரசூலுல்லாஹ் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுற நேரத்தில் எப்படிலாம் நடந்துக்கிட்டாங்க, நல்ல உண்மை பேசுகிறவங்களா, நியாயமாக நடக்கிறவங்களா, இப்படி ரொம்ப அவங்க எப்படி இருப்பாங்க அப்படி தானே ரசூலுல்லாஹ் அதையெல்லாம் சொல்கிறாங்க. யார்கிட்ட? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதே போல் கதீஜா ரலியல்லாஹுக்கு வந்து இன்னொரு ஃப்ரெண்டு இருந்தாங்க, நஃபீஸா அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த நஃபீஸாட்ட தான் கதீஜா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்கள என்ன செய்யணும், எனக்கு நிக்கா முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, சம்மதிக்கிறாங்க. ஃபேமிலிஸ் முடிவு பண்ணி ஃபஸ்ட்டு மேரேஜ் நடக்குது. ரசூலுல்லாஹ்வுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் நடக்குது. இப்போது ரசூலுல்லாஹ் வந்து இந்த கதீஜா ரலியல்லாஹுவோட இருந்தாங்கல்ல, இந்த இருக்கிற டைமில் செகண்ட் மேரேஜ் என்ன செய்யலை, பண்ணவே இல்லை. எல்லா பிள்ளைங்க ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா சில்ட்ரன்ஸ் இருக்கிறாங்கல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய நான் கேட்கல இவங்க எல்லாருமே யாரோட பேபிஸ் தான்? ஓகே, உம்மா யாரு? கதீஜா. எல்லாருமே கதீஜாவுடைய பிள்ளைங்க தான். ஒரே ஒருத்தங்க இப்ராஹிம். யாரோட பிள்ளை அது? மாரியான்னு சொல்லி, மாரியத்துல் கிபித்தியா. அந்த ஒருத்தங்க மூலமா இப்ராஹிம்னு ஒருத்தங்க ரசூலுல்லாஹ்க்கு பிள்ளையா இருந்தாங்க. அவங்க மௌத்தாயிட்டாங்க. ஆம்பளை பிள்ளைங்க எல்லாருமே மௌத்தாயிட்டாங்க. இப்போ மற்ற எல்லா பிள்ளைங்களுமே யாரோட பிள்ளைங்க தான்? கதீஜா ரலியல்லாஹுவோட பிள்ளைங்க தான். சரியா, இதுல அவங்களோட ஒய்ஃப்ஸோட பேரை பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க, சும்மா கேட்டு வச்சுக்கோங்க. சௌதா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு ஹபீபா, ரம்லான்னு சொல்லுவாங்க பேர், இன்னொரு 2 பேர் உம்மு ஹபீபா வச்சுக்கோங்க ஞாபகத்துல. ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா. சரியா, அடுத்தது மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. சரி, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. சரியா, சரி, ஹைர். இப்போ நான் வந்து ஒன்று கேட்பேன், ஆன்சர் பண்ணாதீங்க, கையை மட்டும் தூக்குங்க.
யாரு கை தூக்குறீங்களோ அவங்கள்ட்ட மட்டும் கேட்குறேன். அவங்களோட பிள்ளைங்களோட பேரு, 7 பிள்ளைங்களோட பேர் சொல்லுவீங்களா? சொல்லு சொல்லு. பிரச்சனை இல்லை. ஜைனபா. சரி. சரி. சில்ட்ரன்ஸ் சொல்லியாச்சு. ஃபாத்திமா சொல்லிட்ட, உம்மு குல்தும், ருக்கையா, ஜைனப், இப்ராஹிம் சொல்லியிருக்க. சரி. காசிம். ஒரே ஒரு பையன் பேர். இது தாண்டி வேற தெரியுமா? காசிம் சொல்லியிருக்காரு, இப்ராஹிம், ஜைனப், ருக்கையா, உம்மு குல்தும், ஃபாத்திமா சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரே ஒரு பையன் மட்டும் மிஸ்ஸிங். காசிம் இல்லை. 3 பசங்க பேர், 3 பேர் தான் பசங்க. காசிம் ஒன்று, இப்ராஹிம் ஒன்று, இன்னொருத்தர் யாரு? காசிம், இப்ராஹிம், இன்னொருத்தர் அப்துல்லா. சரியா? சரியா? முத பையன் அப்துல்லா தான். இல்ல இல்ல, டிஸ்டர்ப் பண்ணாதாங்க. சரி, பத்தியா ஹோல் கிளாஸுமே வந்து ரையான் போ. சரி, இப்போ வந்து ரசுல்லா வந்து நிறைய பேர் அபுல் காசிம், யா அபுல் காசிம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அபுல் காசிம், யா அபு காசிம் தான், அது யா அபுல் காசிம் சொல்லுவாங்க. இந்த ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அவங்களோட ஃபர்ஸ்ட் பையன் காசிம், அல் காசிம் அப்படிங்கிறனால. சரியா? அப்போ அவரும் மௌத்தாயிட்டாரு, இப்ராஹிம் மௌத்தாயிட்டாங்க, அப்துல்லா மௌத்தாயிட்டாங்க. அதுக்கு பிறகு ஜைனப், உம்மு குல்தும், ஃபாத்திமா, ருக்கையா. சரி சரி. ரசுல்லா வாழ்ற டைம்லயே, ரசுல்லா உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்திலேயே, இங்க பாருங்க, ரசுல்லா உயிரோடு இருக்கும் போதே 3 பசங்களும் பெரிய பையனாகிறதுக்கு முன்னாலே மௌத்தாயிட்டாங்க. ரசுல்லா மௌத்தாகிறதுக்கு முன்னாலேயே 3 பொம்பளை பிள்ளைங்களும் மௌத்தாயிருச்சு. மொத்தம் 7 பேர்ல 6 பேர் ரசுல்லா உயிரோடு இருக்கும் போதே என்ன செஞ்சுட்டாங்க? மௌத்தாயிட்டாங்க. உமரா? அலி அலி சொல்லுங்க. சஃபியா எல்லாத்துக்கும் பேர் இருக்கலாம். சரியா? சரி, இப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு மட்டும் என்ன செய்யறாங்கன்னா, ரசுல்லா மௌத்தானதுக்கு பிறகும் உயிரோட இருந்தாங்க. சரியா? சரி, இப்போ ரசுல்லாவுடைய மிஷன் மிஷன் ரசுல்லாவுக்கு மிஷன் இருக்குல்ல, மிஷன் MISSION, மெஷின் இல்லை. சரி, ரசுல்லா வந்து ரசுல்லா மக்கால எத்தனை வருஷம் இருந்தாங்க? ரயான் சிட். ஏண்டா உட்காரு. ரசுல்லா மக்கால எத்தனை வருஷம் இருந்தாங்க? எல்லாம் தப்பு. சிட். ஃபர்ஸ்ட் உட்காருங்க. சிட். நான் கேட்கல. எல்லாமே தப்பு தான். தெரியலன்னு சொல்லிடுங்க. சரியா? சும்மா 1ல இருந்தே ஆரம்பிச்சு 100 வரைக்கும் போக வேண்டாம். நான் சொல்றேன். சரி, ஓகே. எத்தனை வயசுல ரசூலுல்லாஹ்க்கு வந்து வஹி இறங்கிச்சு? 40. ஓகே. 53 வரைக்கும் மக்கால இருந்தாங்க. எத்தனை வருஷம்? 13 இயர்ஸ். சரியா? அதுக்கு பிறகு எத்தனை வருஷம் மதீனால? 10. சரியா? ஸோ 40ல இருந்து 53, அப்புறம் 63ல ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க. ஸோ 23 இயர்ஸ் தான் அந்த ப்ராஃபட் மிஷன் இருந்துச்சு. 13 இயர்ஸ் மக்கால, 10 இயர்ஸ் மதீனாவில். சரியா? இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஆரம்பமா எந்த குகையில இருந்தாங்க? போய் தனியா இருப்பாங்க, ஹிரா. சரி, இப்போ ரசூல்லா வந்து ஹிரா குகையில இருக்கிற நேரத்துல அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, ரசூலுல்லாஹ்க்கு வந்து நபி அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாலேயே ரசூலுல்லாஹ்க்கு வந்து தனியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. தனியா இருக்கணும், இந்த மக்கள் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் இப்படி கெட்டு போயிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா, தனியாவே போயிருப்பாங்க.
சில பேர் சொல்லுவாங்க ரசுல்லா வந்து என்ன செய்வாங்களாம், மலைக்கு மேல, பெரிய மலை ஜபல் நூர், அந்த மலைக்கு மேல. சரி, அது இல்ல. சரி, இப்போ வந்து ரசுல்லா வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஃபஹத் உட்காருமா, மக்கால இருக்கு சரியா, ஹிரா குகை. நான் சொல்றேன் சிட். ஹிரா குகை வேற, சவுர் குகை வேற சரியா. சவுர் குகை வந்து ரசுல்லா ஒளிஞ்சிருந்த குகை. இது வந்து அது இல்லை. ரசுல்லாவுக்கு நுபுத்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே ரசுல்லா வந்து ஒரு குகையில தனியா போயிருப்பாங்க. மக்கால இருக்கு அந்த குகை சரியா. சவுர் அது வந்து சரி, அது வேற. சரி, இப்போ வந்து ரசுல்லா வந்து தனியா இருக்கிற நேரத்துல ரசுல்லா வந்து சாப்பாடு என்ன செய்வாங்க, வீட்டுல இருந்தே கட்டி கொண்டு போயிடுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க மலைக்கு மேல ரசுல்லா போய் இருப்பாங்க, ரசுல்லாவோட ஒய்ஃப் கதீஜா வந்து டெய்லி சாப்பாடு கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்படி இல்லை, அப்படிலாம் பண்ணவே அது என்ன அப்படி செஞ்சா கொடுமை, மனைவியை போட்டு கொடுமைப்படுத்துறது. அப்படி இல்லை, ரசுல்லாவே கட்டிட்டு போய் என்ன செய்வாங்க, சாப்பிட்டுட்டு அங்கேயே இருந்துருவாங்க தனியா. இப்படி இருக்கிற நேரத்துல தான் யார் வர்றாங்க, ரசுல்லா இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசுல்லாட்ட ஓதுங்க அப்படின்றாங்க. அப்ப ரசுல்லா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு தெரியாது, நான் ஓத தெரியாதவன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, கரெக்ட் ரைட். அப்போ தேர்ட் டைம், ஃபர்ஸ்ட் வாட்டி கட்டி பிடிக்கிறாங்க, ரசுல்லா தெரியாதுன்றாங்க. செகண்ட் டைம் பண்றாங்க, தேர்ட் டைம் கட்டி பிடிக்கிறாங்க, ரசுல்லா என்ன செய்யறாங்க, ஓத ஆரம்பிக்கிறாங்க. ரசுல்லா அப்போவே பயம்தான் ரசுல்லாக்கு. ஏன்னா ரசுல்லாக்கு வந்து ஜிப்ரீல்னு ஒருத்தர் இருக்கிறாருங்கிறது தெரியாது, எதுவுமே தெரியாது. திடீர்னு யாரோ வர்றாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, நான் என்னமோ ஓதுறேன், என்னமோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி ரசுல்லா என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அன்னைக்கு நைட்டே என்ன செஞ்சுட்டாங்க, ஓடி போய் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போய் என்ன செய்யறாங்க, போர்த்துங்கன்றாங்க. என்ன பெட்ஷீட் மாதிரி சரியா. போர்த்துனதுக்கு பிறகு அது அப்புறம் அதுக்கப்புறம் ரசுல்லா சொல்றாங்க, நான் என்னாச்சுன்னு கேட்கறாங்க. அப்ப ரசுல்லா வந்து இந்த மாதிரி எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா ரசுல்லா அவங்க கதீஜா ரதியல்லாஹு சொல்றாங்க, பயப்படாதீங்க, நீங்க என்ன செய்வீங்க, உங்களோட குடும்பத்தோட சேர்ந்து வாழ்றீங்க, நீங்க முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க, அல்லாஹ் உங்களை என்ன செய்ய மாட்டான், கஷ்டப்படுத்த மாட்டான். ஏன் அல்லான்னு சொல்றாங்க, அன்னைக்குதான் அல்லான்னு ரசுல்லாவே ஆரம்பிக்கலையே, நபித்துவம் வரல, குரானே இல்லையே, அப்படிதான் நான் எல்லாரும் காஃபிர் தானே சொன்னேன், அல்லாஹ் மறுக்கக்கூடியவங்க. அப்ப ஏன் அவங்க வந்து அப்துல்லான்னு ஏன் பேர் வச்சாங்க ரசுல்லாவுடைய வாப்பாக்கு? ஏன்னா அவங்கெல்லாம் முன்னால முஸ்லீமா இருந்தாங்க. எப்போ இஸ்மாயில் நபி சொன்னேன்ல, பரம்பரை சொல்லிட்டு இருக்கும்போது இஸ்மாயில் நபி சொன்னேன். இஸ்மாயில் நபி, இப்ராஹிம் நபிலாம் யாரு? இப்ராஹிம் நபி எந்த ரிலீஜியன்? முஸ்லீம் தான் சரியா. ஆதம் நபி யாரு? முஸ்லீம் தான் சரியா. எல்லாருமே முஸ்லீம் தான். முஸ்லீம்னா என்ன அர்த்தம், அதுதான் நான் அக்கீதா கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். முஸ்லீம்னா என்னன்னா, ஹூவர் சப்மிட் ஹிம்செல்ஃப் டு கிரியேட்டர். நம்மளை படைச்ச ஒருத்தர் இருக்கிறான்ல அல்லாஹ். ஸோ அவனுக்கு வந்து பேர் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, அல்லான்னு வச்சுக்கோங்க, ஹாலிக் வச்சுக்கோங்க, ராசிக், இந்த மாதிரி என்ன பேர்னாலும் வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா அவன் ஒருத்தன் தான் கிரியேட்டர் சரியா. ஓகே, நிறைய நேம் இருக்கு. இப்போ அவன் தான் என்ன 99 இல்ல, நிறைய நேம் இருக்கு சரியா. சரி ஓகே சரி. இப்போ வந்து அல்லாஹ் வந்து ஓகே, இப்போ யாரெல்லாம் அந்த கிரியேட்டருக்கு வந்து தன்னை வந்து சப்மிட் பண்ணி ப்ராப்பரா நடக்கிறாங்களோ அவங்கெல்லாம் யாரு தான், முஸ்லீம் தான். அவங்களோட பேர் என்ன வேணாலும் இருக்கலாம், பேர் எப்படி இருந்தாலும் அவங்க வந்து அல்லாஹ் சொன்ன மாதிரி நடந்துட்டாலே அவங்க முஸ்லீம் தான். இப்ராஹிம் நபி முஸ்லீம் தான், இஸ்மாயில் நபி முஸ்லீம் தான். அவங்களோட பரம்பரை வந்து ரசுல்லாவோட வாப்பாவும் முஸ்லீம் இல்லை, ஆனா பேர் முஸ்லீமா இருந்துச்சு சரியா, அப்துல்லான்னு இருந்துச்சு. ஆனா அவங்க முஸ்லீம் இல்லாம இருந்தாங்க, சிலைகளையும் வணங்கிட்டு இருந்தாங்க. அல்லாவும் காடு தான், இதுவும் என்னதான், இவங்க வந்து எங்களுக்கு வந்து அல்லாட்ட சிபாரிசு பண்ணுவாங்க. அப்ப இப்ராஹிம் நபிக்கு சிலை வச்சிருந்தாங்க காபத்துல்லால. இப்ராஹிம் நபிக்கே சிலை வச்சிருந்தாங்க, இஸ்மாயில் நபிக்கு சிலை வச்சிருந்தாங்க, லாத், உஸ்ஸா, மனாத் இப்படின்னு சொல்லி நிறைய சிலை வச்சிருந்தாங்க. 360க்கு மேல சிலை வச்சிருக்கிறாங்க சரியா. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு காட் அப்படி வணங்குவாங்க. இப்போ அவங்கள்ட்ட போய் அல்லாவே சொல்றான், நீங்க அவங்கள்ட்ட போய் என்ன செய்யுங்க, உங்களுக்கு மழை வானத்திலிருந்து மழையை தர்றது யாருன்னு கேட்டா அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க.
குழந்தை தர்றது யாரா? அல்லாஹ். சாப்பாடு தர்றது அல்லாஹ். எல்லாமே அல்லாஹ் தான். தரையில இருந்து செடி முளைக்குதே இது யாரு? அல்லாஹ் தான் செய்யறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கடைசியில எங்க போய் அங்க கல்லையும் வணங்குவாங்க, கல்லை வணங்குவாங்க, மரத்தை வணங்குவாங்க, இப்படி வணங்கிட்டு இருப்பாங்க. சன் எல்லாம் வந்து அவங்க வணங்க மாட்டாங்க. இல்ல சரி. ஐ டோன்ட் நோ. அவுட் ஆஃப் சப்ஜெக்ட். சரி ஓகே சரி ஓகே. இப்போ எதுக்காக இதை சொன்னேன் அப்படின்னா, ஹதீஜா என்ன செய்யறாங்க? ஹதீஜா சொல்றாங்க அல்லாஹ் உங்களை என்ன செய்வான்? சேஃபா வச்சுப்பான், நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லி என்ன செய்யாங்க? ரசூல்லாவை வந்து அவங்க வந்து சரி இது பண்றாங்க. அதுக்கு பிறகு ரசூல்லா வந்து கொஞ்ச நாளைக்கு ஹிரா குகையில இருப்பாங்க. ஆனா ஜிப்ரீல் என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டாங்க. கொஞ்ச நாளாக வரமாட்டாங்க. ரசூல்லாவுக்கு கவலையா இருக்கும். ஐயோ நமக்கு வந்து இந்த பேய் பிசாசுலாம் பொய்யான இது இருக்குல்ல, பேய் பிசாசு ஒன்றும் இல்லை. ஆனால் ரசூல்லா வந்து அந்த மாதிரி நினைக்கிறாங்க, இந்த மாதிரி என்னவோ வந்துட்டு போச்சு, இன்னும் அதுக்கப்புறம் ரெண்டாவது வரலையே அப்படின்னு சொல்லி ரசூல்லா மனக்கவலையோட இருப்பாங்க. ஆனால் அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு ரசூல்லா பார்க்குறாங்க, ஒரு ஒரு சவுண்டு கேட்குது, ரசூல்லாவை கூப்பிடுற மாதிரி. சரியா? ரசூல்லா வந்து அந்த பள்ளத்தாக்குலேருந்து வரக்கூடிய நேரத்தில் ஒரு ரசூல்லாவை கூப்பிடுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. ரசூல்லா சொல்கிறாங்க, நான் வந்து முன்னாடி பார்க்குறேன், யாருமே இல்லை, பின்னால் இல்லை, இந்த சைடு எல்லா இடமும் சுற்றி சுற்றி பார்க்குறேன், யாருமே இல்லை. அப்புறம் ரசூல்லா சொல்கிறாங்க, நான் வந்து வானத்தை பார்த்தேன். வானத்தை பார்த்தா ஃபஸ்ட்டு வாட்டி நான் ஹிரா குகையில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் வந்தார்ல, ஜிப்ரீல், அவங்க என்ன செய்கிறாங்களாம், வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் சேரில் உட்கார்ந்துருக்குறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப பெருசாக. அவங்கள பார்த்தா உலகமே அடைச்சிருச்சு. அந்த மாதிரி வானத்தை பார்த்தா வானம் முழுக்க ஃபுல்லாகவே அவங்க தான் இருக்கிறாங்க. அந்த அளவு பெருசா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னா உட்கார்ந்துருக்கிறாங்க. உட்கார்ந்துட்டு சொல்றாங்க, நீங்க உண்மையாவே யார் தான்? நபி தான். நீங்க என்ன செய்யாதீங்க, நீங்க வந்து பயப்படாதீங்க. அதுக்காக ரெண்டாவது வந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா கன்ஃபார்ம் பண்றாங்க, நீங்க நபி தான் அப்படின்னு சொல்லி. அப்போ இதை பார்த்துட்டு மறுபடியும் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா போறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த குளிர்ந்த தண்ணியெல்லாம் ஊற்றி ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா சரி பண்றாங்க. அதுக்கு பிறகும் அவங்க என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் போர்த்தியே கிடக்குறாங்க. அப்புறம் தான் இந்த யா யுஹல் முஸம்மில் அப்படிலாம் வருது சூரா, போர்த்தி. அப்போ ரசூலுல்லாஹ் வந்து அந்த அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் என்ன செய்யறான், முஸம்மில்னா என்னது? முஸம்மில்னா வந்து போர்த்திக்கிட்டு இருக்கிறவர். இந்த மாதிரி போர்த்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், போர்த்தி கொண்டு இருப்பவரே எந்திரிங்க. எந்திரிச்சு, அது இல்லம்மா, யாயுகல் முஸம்மில். சரி இங்க பாரு, சரி விடு. ஓகே, இப்போ அல்லாஹ் வந்து ஆர்டர் பண்றான், என்ன செய்யுங்க இருக்கு. சரி, இப்போ ரசூலுல்லாஹ்க்கு வந்து அல்லாஹ் என்ன செய்யறான்னா ஆர்டர் பண்றான் குர்ஆன்ல, நீங்க என்ன செய்யுங்க, போர்த்திக்கிட்டே இருக்காதீங்க, எந்திரிச்சு என்ன செய்யுங்க, உங்களோட மிஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னது? அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிறது, அல்லாஹ் நோக்கி மக்கள் அழைக்கிறத நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து அல்லாஹ் வந்து ஆர்டர் பண்றான். அல்லாஹ்வுக்கு வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து வஹி இறங்குது. வஹினா தெரியும் தானே? வஹீனா வந்து அந்த ரெவலேஷன், குர்ஆன் வந்து இறங்குது. இது வந்து எத்தனை டைப் ஆஃப் இறங்கும், அப்படி எத்தனை டைப்பா ரசூலுல்லாஹ் இறங்குனா 6. சரியா? 6 டைப் ஆஃப் இறங்கு. 6 டைப்பா ரசூலுல்லாஹ் என்ன செய்யுது. நான் வந்து வேதம் கேட்கல, ஹோலி புக்ஸை கேட்கல நான். சரியா? எத்தனை டைப்பா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து குர்ஆன் இறங்கும். 6 டைப்பா இறங்கல. சரியா? ஒன்று வந்து என்னன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து ட்ரீம் இருக்குல்ல, நல்ல ட்ரீம்ஸ். ரசூலுல்லாஹ்வுக்கு வரக்கூடிய ட்ரீம்ஸ் எல்லாம் என்னன்னா கனவு, எல்லாமே வஹி. சரியா? நமக்கு வர கனவு வஹி இல்லை. சரியா? ரசூல் யாரெல்லாம் நபியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வரக்கூடிய ட்ரீம்ஸ் எல்லாம் என்னது, அல்லாஹ்ட்ட இருந்து வரக்கூடிய ஆர்டர். இப்ராஹிம் நபிக்கு கனவு வந்துச்சு, என்ன கனவு? கரெக்ட். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து அறுக்கிற மாதிரி கனவு வந்துச்சு. யாருக்கு? இப்ராஹிம் நபிக்கு. நான் சொல்லிட்டேன். வாரியா, அங்க வாரியா, உட்கார். நான் அதெல்லாம் அந்த கதையை நான் சொல்லலை. நான் எதுக்கு சொல்றேன்னா, தெரியும் மக்களே. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எந்தெந்த ப்ராஃபட்டுக்கு ட்ரீம் வந்தாலே அது என்னதான், ஆர்டர், அல்லாஹ்ட்ட இருந்து வர்ற ஆர்டர், வஹி தான். அதனால தான் இஸ்மாயில் நபிக்கு கனவு வந்தோன்னு என்ன செஞ்சாங்க,
பையனை அறுக்கணும்னு கூட்டிட்டு போனாங்க. நமக்கு அந்த மாதிரி ட்ரீம் வந்துச்சுன்னா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம் சொல்லிட்டு இடது பக்கம் பார்த்து துப்பிட்டு தூங்கிடணும். சரியா? நமக்கு வர்றதுலாம் ஆர்டர் இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து நல்ல ட்ரீம்ஸ்ல என்ன செய்யும்? வஹி வரும். சரியா? இது ஒன் டைப், வஹி வரக்கூடிய டைப். சரியா? செகண்ட் வந்து மலக்கு இருக்காங்கல்ல, நம்ம மனுஷங்க இல்லை, நம்ம நபி இல்லை. சரி, ஓகே. இப்போ செகண்ட் டைப். சரியா? செகண்ட் டைப் என்ன அப்படின்னா, செகண்ட் டைப் என்னன்னா வஹியில செகண்ட் டைப் என்னன்னா, மலக்கு என்ன செய்வார்னா ஹியூமன் ஷேப்லேயே வருவார், மனுஷன மாதிரியே வருவார். யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். மனுஷங்க மாதிரியே வருவாங்க. வந்து என்ன செய்வாங்கன்னா படிச்சு கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன நடந்தது? அப்படிதான் நடந்துச்சு. ரசூலுல்லாஹ் கட்டி பிடிக்கிற நேரத்தில் மனுஷன் மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ இது செகண்ட் டைப், வந்து மனுஷன் மாதிரி வந்து குரான் சொல்லி கொடுப்பாங்க. தேர்ட் டைப் என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து ஒரு பெல் அடிக்கிற மாதிரி, ஸ்ட்ராங்கான ஒரு பெல் அடிக்கிற மாதிரி ஒரு வித்தியாசமா ஒரு அவங்களுக்கு மட்டும் அப்படி கேட்கும். அதுல வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து வேர்த்து கொட்டிரும், அவங்களோட உடம்புலாம் வந்து வீக் ஆயிரும், அது மாதிரி ஹார்ட் ஆயிரும், ரொம்ப ஸ்ட்ராங்கா வெயிட்டடா ஆயிரும். சில நேரத்தில் ரசூலுல்லாஹ் வந்து சில சஹாபி மேல காலுக்கு மேல படுத்துக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா வந்து வெயிட் ஜாஸ்தி ஆயிடும், ரசூலுல்லாஹ்வோட பாடி வெயிட் ஜாஸ்தி ஆயிரும். அப்போ வந்து அவங்க நினைப்பாங்க ஓகே வஹி வந்துகிட்டு இருக்கு அப்படி. ஸோ அந்த மாதிரி தேர்ட் டைப்பா வரும். ஃபோர்த் டைப் வந்து ரசூலுல்லாஹ் வந்து ஏஞ்சல் வந்து ட்ரூவான ஷேப்லேயே வருவார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ஒரிஜினல் ஷேப்ல என்ன செய்வார்? அப்படியே ஏஞ்சலோட ஷேப்லேயே வருவாங்க. இது ஃபோர்த் டைப். ஃபிஃப்த் டைப் என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ் வந்து அதாவது அவங்க மனசுல வந்து தோணும் சில விஷயம் ரசூலுல்லாஹ்க்கு, அதுவும் என்னதான்? வஹி தான். அது ஜிப்ரீல் வந்து நேரடியாக ஹார்ட்லேயே போட்டுருவார் வஹியை. இது ஃபோர்த் டைப்பா ஃபிஃப்த் டைப். சரியா? ஆறாவது டைப் என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வை நேரடியாகவே அல்லாஹ் என்ன செய்வான்? வானத்துக்கு கூப்பிட்டு மேராஜ் நடந்துச்சுல்ல, அது நேரடியா டைரக்டா அல்லாவே என்ன செய்வான்? அல்லாவே ரசூலுல்லாஹ்ட்ட பேசி அந்த வஹி. இப்படி 6 டைப் ஆஃப் வஹி தான் என்ன நம்ம வச்சிருக்கிறது. இந்த இது குரான், இது குரானா? இது சரி குரான். இது எத்தனை டைப்பா வந்துச்சு ரசூலுல்லாஹ்க்கு? 6 டைப்பா. 6 டைப்ல வந்தது தான் இந்த ஒன் குரான். சரியா? அப்ப ரசூலுல்லாஹ்க்கு இப்படித்தான். என்னம்மா? அல்லாஹ் யாரும் பார்க்கல, பார்த்ததில்லை. சரியா? ரசூலுல்லாஹ்வும் பார்க்கல. ரசூலுல்லாஹ் கிட்ட வரைக்கும் போனாங்க. அல்லாஹ் வந்து ஒரு 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 பார்டர் இருக்கு. சரியா? வானத்துக்கு மேலே ஏறி ஏறி போனீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்கறது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கை கிடையாது, ஃபர்ஸ்ட் ஸ்கைக்கும் கீழே தான் நம்ம பார்க்குறோம். இதுக்கு மேலே தான் ஃபர்ஸ்ட் ஸ்கை, இதுக்கு மேலே இருக்கு. சரியா? அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கை தாண்டி அதுக்கப்புறம் இதே டிஸ்டன்ஸ்ல செகண்டு, தேர்ட், 4, 5, 7 இருக்கு. 7 ஸ்கை தாண்டி ரசூலுல்லாஹ்வை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிட்டு போறாங்க. போய் இந்த லாஸ்ட்ல வந்து சித்ரத்துல் முன்தஹான்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அது தாண்டியும், ஆமா, இதை தாண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமாலையும் போக முடியாது. ஆனா அதான் பார்டர், அல்லாஹ் வச்சிருக்கிறான் பார்டர். அதுக்கு மேல யாரையும் அலோவ் பண்ண மாட்டான் அல்லாஹ். அதையும் தாண்டி அல்லாஹ் யாரை எடுத்தான்? ரசூலுல்லாஹ்வை எடுத்தான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து அல்லாஹ் வந்து பேசினா. அல்லாஹ் நேரடியா பார்க்கல, ஆனா அல்லாஹ்வோட நேரடியா என்ன செஞ்சாங்க? பேசுனாங்க. பார்க்கணும்னு ஆசைப்பட்ட நபி யாரு? அல்லாஹ்வை பார்த்தே தீருவேன் இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, அல்லாஹ் என்ன செய்யணும்? நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னாங்க. சரியா? நபிலாம் அப்படிதான். அப்போ ரசூலுல்லாஹ் மூசா நபி சொல்றாங்க, நான் உங்களை ஒன்றை பார்த்தே தீரணும். அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த இடத்துக்கு இன்னைக்கு வா, நான் வந்து என்ன காமிக்க மாட்டேன், என்னோட ஒரு சின்ன ஒரு பார்ட் கூட சொல்ல முடியாத அளவுக்கு உன்னை வந்து நான் வந்து இந்த மலைக்கு மேலே அதை வந்து நான் என்ன செய்வேன்? ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன். நீ அந்த மலை அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா நீ என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். மூசா நபி அந்த இடத்துக்கு வர்றாங்க, அந்த மலையை தான் பார்க்குறாங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான்னா அந்த ஒரு சின்ன ஒரு லைட், பார்ட் ஆஃப் லைட்டை வந்து அல்லாஹ் என்ன செய்கிறான்? நூர், அதை வந்து அல்லாஹ் அப்படியே அந்த மலைக்கு மேலே அல்லாஹ் என்ன செய்கிறான்னா ரிஃப்ளெக்ட் பண்ணுறான். அந்த மலை இல்லாமல் ஆயிடுது, வெடிச்சு செதறி ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுது. அப்போ மூசா நபி என்ன செய்கிறாங்கன்னா வருத்தப்படுறாங்க, அழுறாங்க. யா அல்லாஹ், நான் வந்து என்ன செய்யலை, எனக்கு உன்னை பார்க்குற சக்தி எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி மூசா நபி என்ன செய்கிறாங்கன்னா தௌபா செய்கிறாங்க, அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நான் இனி பார்க்கணும்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் அல்லாஹ்வை நம்ம பார்க்க முடியுமா? எப்போ? அது ஜட்ஜ்மெண்ட் டேல பார்க்க முடியாது. சரியா? ஜட்ஜ்மெண்ட் டேல பார்க்க முடியாது, சொர்க்கத்துக்குள்ள போனா பார்க்கலாம். சரியா?
ரெயின்குள்ள போனா ரெயின் டிராப்ஸ் எக்ஸ்ப்ளோட் ஆகும்ல. அல்லாஹ் நாடுனா. அப்ப நம்ம அத பார்த்தனா நம்ம வந்து அல்லாஹ் கிட்ட போனா அது சொர்க்கத்துல நம்ம எக்ஸ்ப்ளோட் ஆகும்ல. அல்லாஹ் வந்து ஹீட் இல்ல, சரியா? அல்லாஹ்வோட அது ஒரு அவனோட பவர்னு சொல்லலாம், அவனோட மெஜஸ்டி. நோ, அதான் சொன்னேன், அவன் வந்து ஒரு ஹீட்டுன்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் வந்து ஒரு சன் மாதிரி ஹீட்டு எக்ஸ்ப்ளோடும் ஆகாது. நீங்க சொர்க்கத்துல போனா அல்லாஹ் பார்க்கலாம். சொர்க்கத்துல போயிட்டு சொர்க்கத்துக்குள்ள எல்லாரும் போயிட்டீங்க, போனதுக்கு பிறகு அல்லாஹ் வந்து கேட்பானா, நீங்க சொர்க்கத்துல வந்து எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருச்சா, வேற ஏதாவது வேணுமா? அப்போ முஸ்லிம்ஸ் சொல்லுவாங்க, என்ன எல்லாமே எங்களுக்கு தந்துட்டேன், நான் ஃபயர் நரக நெருப்பு இருக்குல்ல, ஜஹன்னம்ல இருந்து எங்களை சேவ் பண்ணிட்டேன், எல்லாமே நீ பண்ணிட்ட, இங்க சொர்க்கத்தையும் எங்களுக்கு தந்துட்ட. இங்க வந்து சொர்க்கம் எப்படி தெரியும் எல்லாத்துக்கும், அப்படிதானே? அதுல வந்து இல்லாததே கிடையாது. ஓகே, சரி, ரோல்ஸ் ராய்ஸ் அப்படிலாம் இல்லை. ரோல்ஸ் ராய்ஸ் வந்து இங்க வந்து ஒரு 2000 ரியாலுக்கு கிடைக்குன்னா அது வந்து நீ மதிப்பியா? மதிக்க மாட்டேன், அப்படித்தானே? ரோல்ஸ் ராய்ஸ் வந்து எல்லாரும் வச்சிருக்கான், இங்க எல்லாருமே வந்து ரோல்ஸ் ராய்ஸ் வச்சிருந்தா நீ அதை மதிப்பியா? மதிக்க மாட்டேன்ல. எனக்கு டொயோட்டா கொரோலா யாராவது வேணும்னு கேட்பீங்களா? டொயோட்டா கொரோலா வேணும்னு கேட்பீங்களா சொர்க்கத்துல? கேட்க மாட்டீங்கல்ல. ஸோ அத மாதிரி எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த வேர்ல்டுல இங்க பாரு ஃபஹத் ஆல்சோ, இந்த வேர்ல்டுல வந்து நீ சிலதை வந்து பெரிய விஷயம்னு நினைப்ப, ஆனா சொர்க்கத்துல அது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது, சரியா? இந்த உலகத்துலதான் நீ வந்து பெருசு பெருசுன்னு நினைப்ப. ஆனா சொர்க்கத்துக்கு போனா உனக்கு தேவையானது என்ன? சாப்பாடு, அப்படித்தானே? நல்லா சாப்பிடணும், நல்லா சந்தோஷமா இருக்கணும், விளையாடணும். ஸோ அங்க வந்து சொர்க்கத்தை பத்தி நமக்கு தெரியும். சோல் பேக்கா? சோல் பேக் டு எதுல வேணும் உனக்கு? புரியல. சி, திருப்பி எங்க வரணும்? இங்கயா? எதுக்கு? சி, இப்போ வந்து சோல் இருக்குல்ல, சோல் வந்து ஆக்சுவலா மௌத்தாகாது. சோல் என்ன செய்யாது? மௌத்தாகாது, சரியா? சோல்னா என்ன? உயிர் மௌத்தாகாது. உயிர் வந்து நம்ம உடம்ப விட்டு பிரிஞ்சு போகும், அவ்வளவுதான். இந்த உடம்பு தான் மௌத்தாகும், அப்படிதானே? புரியுதா? ஆமா, அல்லாஹ் கையில் எடுத்துருவான் அந்த உயிரை. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ உடம்பு ஒருத்தருக்கு வந்து ஒரு சிங்கம் கடிச்சிருச்சு, சாப்பிட்டுருச்சு, அல்லது ஒரு ஏதாச்சும் ஒன்று ஆசிட்ல விழுந்துட்டார் ஒருத்தர், பாடியே இல்லை, அப்படிதானே? பாடியே இல்லாம ஆயிடுச்சு. இப்போ அவரோட சோலுக்கு வந்து பனிஷ்மெண்ட் இருக்கா கபர்ல? ஏன் இல்லை? இருக்கு. அப்போ எதுக்கு தான் பனிஷ்மெண்ட் கிடைக்குது? அந்த சோலுக்கு தான், சரியா? பாடிக்கு இல்லை. உடம்பு அங்கே நம்ம உடம்பு இப்போ வச்சிங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸ்ல என்ன செஞ்சிரும்? உடம்பு இல்லாம ஆயிடும், அப்படிதான் மண்ணுக்குள்ள. ஆமா, அப்போ அது கூட கொஞ்சம் வருஷத்துல இல்லாம ஆயிரும். ஓகே, அப்போ பனிஷ்மெண்ட் எதுக்கு கிடைக்குதுன்னா சோலுக்கு தான் கிடைக்கும். அந்த சோல் தான் அப்படியே தான் இருக்கும், அது வந்து சாகாது. அந்த சோலை தான் அல்லாஹ் என்ன செய்வான்னா மறுமை நாள்ல ஜட்ஜ்மெண்ட் டேல நம்மளோட பாடியோட சேர்த்து எழுப்பி அந்த சோலை கொடுத்து அல்லாஹ் என்ன செய்வான்? ஜட்ஜ்மெண்ட் டேல விசாரிப்பான். ஆனா சொர்க்கத்துக்கு போகும்போது நீங்க என்ன செய்வீங்கன்னா, சின்ன பிள்ளையா இருந்து சில பேர் மௌத்தா இருப்பாங்கல்ல, பேபியா இருந்தே மௌத்தா இருப்பாங்க. சில பேர் வயசாகி 150 வருஷம் 100 இயர்ஸ்க்கு மேல இருந்து மௌத்தாயிருவாங்க வயசாகி. இவங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போகும்போது அப்படிலாம் போக மாட்டாங்க, சரியா? ஸோ சொர்க்கத்துக்கு எப்படி போவோம்னா எல்லாருமே சேம் ஏஜ்ல தான் போவோம். எல்லாரும் எப்படி? சேம் ஏஜ். சொர்க்கத்துக்குள்ள போகும்போது எல்லாருக்குமே சேம் ஏஜ் தான் இருக்கும். கிழவன் இல்லை, சேம் ஏஜ்னா யங் ஸ்டேஜ்ல இருக்காங்கல்ல, யங் ஸ்டேஜ்ல இருக்கிற மாதிரி தான் எல்லாருமே போவாங்க. அவங்க எப்படி அழகா இருக்குன்னு ஆசைப்பட்டாங்களோ அப்படி இருப்பாங்க. ஓகே, இது இப்போ டாபிக் வேற போகுது. இப்போ சொர்க்கத்து எதுக்கு நான் எடுத்தேன் இந்த டாபிக்கு? சொர்க்கத்துக்கு போகிற நேரத்துல அல்லாஹ் சொல்லுவான், இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமான்னு கேட்கும்போது எல்லாருமே இந்த மாதிரி எல்லாமே எங்களுக்கு கிடைச்சாச்சு, இதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுவான், இல்லை, இதை விடைக்குமே உங்களுக்கு விருப்பமானது ஒன்று இருக்கு. அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்? தன்னை வந்து காட்டுவான். அல்லாஹ் தன்னையே காட்டுவான். முஸ்லிம்கள் என்ன செய்வாங்க? அல்லாஹ் ஈமான் கொண்டவங்க அவங்க என்ன செய்வாங்க? அல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா அல்லாஹ்வே
சி return as an angel. அல்லாஹ் வந்து என்ன செய்வான்னா அவனை வந்து காட்டுவான். முஸ்லீம்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, அல்லாஹுவை பார்ப்பாங்க. நம்ம எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், அல்லாஹுவை பார்ப்போம். அல்லாஹ் எப்படி பார்ப்போம், இந்த உலகத்துல நம்ம நோன்பு பிடிப்போம் அப்படிதானே, நோன்பு பிடிக்க கஷ்டப்படணும், எதுக்காக, அல்லாஹ்க்காக தானே, அல்லாஹ்க்காக தானே. சொர்க்கத்துக்காகன்னு எதுவும் செய்யக்கூடாது, அல்லாஹ்க்காகன்னு செய்யணும், சரியா? அப்போ அல்லாஹ்வுக்காக கஷ்டப்பட்டு அல்லாஹ்க்காண்டி சில விஷயங்களுக்காக செலவு செய்கிறது, சதக்கா செய்கிறது, இது மாதிரி நிறைய கஷ்டப்பட்டிருப்போம். நிறைய பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் விட்டுருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இந்த மாதிரி பர்த்டே கொண்டாடுறாங்க, நான் மட்டும் கொண்டாட மாட்டேங்கிறேன், எதுக்காக, அல்லாஹ்வுக்காக. இப்படி நம்ம இந்த உலகத்துல அல்லாஹ்வுக்காக இதெல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சோமோ, என்னெல்லாம் பண்றோமோ, இப்படி எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம்ல, இதெல்லாம் அல்லாஹ் நம்ம யாருக்காக செஞ்சோம் அப்படின்னு சொல்லி பார்க்காம இருக்க முடியுமா? யாருக்காக செஞ்சோம், அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்கிறான் அவனுக்காக செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொர்க்கத்துல போய் இருக்க முடியுமா? அதை விட நம்ம யாருக்காக செஞ்சோமோ அவனை பார்க்கறதுல என்னது ஒரு சந்தோஷம். அப்போ அந்த ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் வந்து அப்படி அல்லாஹ் பார்த்ததுக்கு பிறகு சரி நீங்க சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொல்லுவாங்களாம். மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, சரிப்பா நீங்க முடிஞ்சு சொர்க்கத்துக்கு போங்க, போய் உங்க வீட்டுல ஜாலியா இருங்க அப்படின்னு சொல்லும்போது முஸ்லிம்கள் என்ன செய்வாங்க, போக மாட்டாங்க. எங்களுக்கு சொர்க்கம் வேண்டாம், உன்னையே பார்த்துட்டே இருக்கிறோம் அப்படிம்பாங்க. எப்படி, உங்களை பார்த்துட்டே இருக்கிறோம் அல்லாஹ், போக மாட்டேன் அப்படிம்பாங்க. அல்லாஹ் சொல்லுவான், இன்றைய நாள் அல்லாஹ் சொல்லுவான், இன்றைய நாள் நான் வந்து உங்களை என்ன செஞ்சுட்டேன், பொருந்தி கொண்டேன், உங்க மேல இனி கோவமே பட மாட்டேன்னு சொல்லுவான் அல்லாஹ். இந்த வேர்டு இருக்குல்ல, இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு. அல்லாஹ் சொல்றது என்ன சொல்றான், இன்னைக்கு நான் உங்களை பொருந்திக்கிட்டேன், எனக்கு உங்களோட கம்ஃபர்ட் ஆயிடுச்சு, இனி உங்களை நான் கோவமே பட மாட்டேன். நம்ம இந்த உலகத்துல நம்ம எதாவது செஞ்சா அல்லாஹ் கோவப்படுவான்ல நம்ம மேல. ஆனா அல்லாஹ் அங்கே என்ன சொல்றான், இனிமே நான் உங்க மேல கோவமே பட மாட்டேன், உங்களுக்கு மௌத்தும் கிடையாது. அல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு ஆடு மாதிரி ஒரு இதை கொண்டு வருவான், அதுதான் என்ன, உயிர் தான் அது, சரியா? உயிர்னு ஒன்றை கொண்டு வருவான் ஆட்டோட ஷேப்ல, நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த ஆடை என்ன செய்வாங்க, அறுத்துருவாங்க, மௌத்தையே அறுத்துருவாங்க. அங்க மௌத்தே கிடையாது, அங்க என்னதான், யாருமே மௌத்தாகவே மாட்டோம், அங்கேதான் எட்டர்னிட்டி, சரியா? அப்போ முஸ்லிம்ஸ் என்ன செய்யறாங்கன்னா, யாரெல்லாம் ஒன்றை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படிம்பாங்க. அப்போ மலக்குமார் என்ன செய்வாங்கன்னா, இழுத்துட்டு போவாங்க சொர்க்கத்துக்கு, போதும் சொர்க்கத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி. இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி அல்லாஹ் நமக்கும் என்ன செய்யணும், அந்த வாய்ப்பு தரணும். டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீக் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். துவா ஓதலையா, துவா தெரியுமா? தெரியுமா? யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும்? யார் சொல்றாங்களோ 10 ரியால் தர்றேன், 10 ரியால் தர்றேன். கேளுங்க 10 ரியால் ஃபுல்லா 2 பேர் சொல்லிட்டீங்க. சுபானக அல்லாஹும்ம பிஹம்திக, சொல்ல சரி, நெக்ஸ்ட் வீக் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்.